ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை புளிக்குழம்பு தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அகைன் திரும்பவும் நம்ம 2 நாள் சமைக்க வேண்டாம். ஏன்னா இந்த குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருந்தால் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கருவேப்பிலையோட அரோமா செமையாக இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கினப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கரிலீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான். அதோட டேஸ்ட் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை நல்ல ரொம்ப பொரியலாம் வேணாம், ஜஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. அதை வதக்கி எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்சியில் ஓட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் பூண்டு, கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி போதும். அது தக்காளி நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முழுசுக்காகவே போட்டு நீங்கள் வதக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்குங்க. இதுக்கு நான் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கொரியாண்டர், அப்புறம் எல்லாமே ஒரு ஸ்பூன் தான் போட்டிருப்பேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருப்பேன். அவ்வளோதான் இதுக்கான மசாலா. அப்புறம் அகைன் நீங்கள் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட கருவேப்பிலை புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் செஞ்ச டிஷ் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.